ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருக்க ஜனநாயகன் படம் வர 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றது ஒரு சின்ன சந்தேகத்தோடயே இருக்குங்க. அதை பத்தி தான் நம்ம முழுக்க இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ நம்ம தளபதிக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, கரூர்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு இல்லைங்களா? அதனால அது சம்பந்தமா விசாரிக்க சிபிஐல இருந்து தளபதி விஜய டெல்லியில இருக்க சிபிஐ ஆபீஸ்க்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்பனா 12ஆம் தேதி ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு தளபதி விஜய வர சொல்லியிருக்காங்கன்னு சின்னதா ஒரு நியூஸ் வெளியா இருக்குங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் கொஞ்சம் வெளியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ 12ஆம் தேதி தளபதி விஜய சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அது சம்பந்தமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. அதை பத்தி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிவிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டை புக் பண்ணுறதுல ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன்னா எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட்னு ஒன்று தருவாங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, யூஏ சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வரைக்குமே அந்த சர்டிஃபிகேட் தரவே இல்லைங்க. ஸோ இதை வந்து ஏற்கனவே அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு தரவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 3-4 சீனை கட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சென்சார் கட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சென்சார் கட்டிங் பண்ணணும்னு சொல்லியும் அப்பயும் ஒரு 3 சீனை கட் பண்ணிட்டு திரும்ப அப்ளை பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் திரும்ப ஜனநாயகன் படத்தை செக் பண்ணி இந்த சென்சார் கட்டிங் எல்லாம் பண்ணி அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை இன்னமும் தரவே இல்லைங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஜனநாயகன் படத்தோட கேவிஎன் ப்ரொடெக்ஷன் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்குல 2 தரப்பு வாதமும் இப்போ நடந்துச்சுங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு கேஸ் தீர்ப்பு வரல. ஸோ நாளைக்கும் இன்னொரு கேஸ் நடக்கும்னு சொல்றாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது ஒருவேளை தாமதமாகலாம்னு சொல்றாங்க. சொல்ல முடியாதுங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். எதுவும் இப்போ உறுதியா சொல்ல முடியாது. அந்த சர்டிஃபிகேட் தரதை பொறுத்து தான் இருக்குது. அது விஷயமா இப்போ ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். உடனே ஏதாவது தகவல் கிடைச்சிச்சுன்னா உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் மட்டும் இல்லைங்க, தளபதியோட எந்த படம்னாலுமே பாருங்க பிரச்சனை தான். தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுனாலே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத படமே கிடையாதுங்க. தளபதி படம்னாலே பிரச்சனை தான் உண்டாகுது. அது ஏன், என்ன காரணம், என்ன நடக்குது எதுவுமே எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் தளபதி படம் வர்றதுனாலே தொடர்ந்து பிரச்சனை தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாலே பிரச்சனை தான். ஆனால் மற்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் தரதே இல்லை. தளபதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை தராங்க. அது ஏன் தராங்க, எதுக்கு தராங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனையை தரதுனால தான் இவர் இந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டே போறாரா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஜனவரி 14ஆம் தேதி தான் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சாமா. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் ரிபேஸ்ல வந்து பராசக்தி படத்தை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் புக்கிங் இப்பவே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அதாவது இன்னைக்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கிறது நான் நைட் தான் எடுக்கிறேன். டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்றது இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் நைட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையிலே ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது இன்னைக்கு காலையிலேயே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க. ஆனால் 9ஆம் தேதி படம் ரிலீஸ். ஆனால் இப்போ நடுவில் இன்னமும் அந்த சர்டிஃபிகேட் தராததுனால ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு என்ன தகவல் கிடைச்சாலும் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் நம்மளோட தளபதியோட அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.